ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் பவித்ரா மேக்கோவர். போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் சன்ஸ்க்ரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சன்ஸ்க்ரீன் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷார்ட் டேர்மாக என்னென்ன சொல்ல போகிறோம், என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சன்ஸ்க்ரீன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் பிராண்டு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் கேட்டதுனால என்னென்ன பிராண்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த 4 விஷயத்தை தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து டர்ன் மீன்ஸ் கருத்து போயிருவோம். ஷாப்பிங் போறோம், ஒர்க்குக்கு போறோம், இல்ல வெயில்ல ஒரு வேலை விஷயமா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ½ hour கூட டிராவல் பண்ணிட்டு வருவோம். அப்படி பண்ணிட்டு வரும்போது ஏர் பொல்யூஷன் இருக்கும், டஸ்ட் நிறைய வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஃபேஸ்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பயங்கரமா டர்ன் ஆயிருக்கும், அதாவது கருத்து போயிருப்பீங்க. ஸோ அதனால அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த சன்ஸ்கிரீன். ஸோ இது சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, உங்க ஸ்கின்னை வந்து ஒரு வால் மாதிரி அதை கவர் பண்ணி முகத்துல குட்டி குட்டி ஹோல் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து போகாம இந்த சன்ஸ்கிரீன் நம்ம ஒரு வால் மாதிரி நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்காக தான் இந்த சன்ஸ்கிரீன் நம்ம யூஸ் பண்றோம். இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. பிக்மெண்டேஷன், அதாவது வெயில போயிட்டு வந்தா சில பேருக்கு ரேஷஸ் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அரிக்கும், முகம்லாம் அரிக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால அந்த ரேஷஸ்லாம் வந்து வராமல் இது ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்மெண்டேஷன் குட்டி குட்டியா பிம்பிளா இருக்கும். அது வந்து ஹீட் பிம்பிள்ஸே நிறைய இருக்கு, ஆக்னிஸ் இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு. ஹீட்னால கூட வந்து கொப்பளம் ஹீட்னால வருதும்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் ரொம்ப குட்டி குட்டியா ரோஸா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ரெக்கவர் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேன்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரி வராமல் இருக்க உங்களுக்கு தடுக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து டெய்லியும் ஒரு வெயிலுக்கு அது வந்து ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து வெயிலுக்கு தாங்குமான டவுட் தான். ஓரளவுக்கு தாங்காது, கொஞ்சம் டல்லாக தான் ஆகும். நம்ம சன்லைட்டில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே இது சால்வ் பண்ணி கொடுக்கறதுனால இது ஒரு பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுனால மேக்கப்லாம் போட முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக மேக்கப் போடலாம். அதுவும் நமக்கு ஒரு பெனிஃபிட் தான். சன்ஸ்கிரீன் வந்து எப்பயும் போல அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களோட மேக்கப் எங்கேயாவது வெளியே போறீங்க, ஃபங்க்ஷன் போறீங்கன்னா வெயில்ல இப்போ ஆஃப்டர்நூன் சில பேர் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, 10 o'clock இப்போ பயங்கரமா வெயில் அடிக்குது, அதனால 10 o'clock 12 o'clock ரிசப்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தாராளமா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து மேக்கப் போடலாம், தாராளமா தாங்கும். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. இதுவும் ஒரு பெனிஃபிட் தான். எப்படி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றங்கிறத பார்க்கலாம். சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ற மெத்தட் சிடிஎம். ஸோ அதை பண்ணிருங்க. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமே நீங்க வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா மாமா எர்த் விட்டமின் சி உள்ள சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்றேன். ஸ்கிரீன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெய்லி க்ளோ சன்ஸ்கிரீன் வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக் சொல்லியிருக்காங்க. அதாவது மஞ்சள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள், லெமன் இந்த மாதிரி இந்த பிக்சர்ஸ்லேயே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது மேட் ஃபார் சேஃப். ஸோ வந்து சேஃபாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெர்மலாஜிக்கலி டெஸ்ட். ஸோ டெஸ்ட் வந்து டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். ஸோ வந்து இந்த சன்ஸ்கிரீன், இந்த மாமா இடத்துல இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சன் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ளோ. நீங்கள் வந்து வெயில போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சன் ப்ரொடக்ஷனாக இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் ஃபேஸும் பார்க்க க்ளோவாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இது முன்னாடி ஃப்ரண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் சன்ஸ்கிரீன் வந்து வாங்காமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக எப்படி ஒரு சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டு நேம் சொல்லி அந்த சன்ஸ்கிரீன் வாங்குங்க. ஸோ வாங்கிட்டு அதில் விட்டமின் சி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் டைப் யார் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து பர்டிகுலராக சில சன்ஸ்கிரீன்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஃபேர், டஸ்கி, ஸோ இந்த மாதிரி வந்து பிக்மெண்டேஷன் உள்ளதில் அந்த மாதிரி நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் பார்த்து அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே வந்து ஆல் என்ன சொல்கிறாங்க, மேட் ஃபார் சேஃப், அதுக்கப்புறம் டெர்மாலஜிக்கல் டெஸ்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் ஸ்கின் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஆல் ஸ்கின் டைப் அப்படிங்கிறனால ஓகே இது எல்லா ஸ்கின்னுக்கும் சூட்டபிளாக இருக்குமா, சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த 350க்கு நான் வாங்கினேன். 349, பட் 1 எக்ஸ்ட்ரா வச்சு பேச இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். ஸோ 350. ஸோ இதோட பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஒரு க்ரீம் பேஸில் தான் இருக்கு. நல்லா அழகாக கேரி பண்ணுற மாதிரி கூட இந்த க்ரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லோ கலரில். ஸோ அவங்க பிக்சர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க விட்டமின் சி போட்டு எல்லாமே. அடுத்தது என்ன நோட் பண்ணுங்க அப்படின்னா எஸ்பிஎஃப்னு இருக்கும், அது சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் தான். ஸோ அதில் இந்த மாதிரி 50 PA ப்ளஸ் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஸோ அதிகமாக ப்ளஸ் இருந்தால் வாங்கிக்கோங்க, அதே மாதிரி 30% மேலே இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே, ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். ஏன்னா இது வந்து ஃபேஸில் செட் ஆக ஒரு 15-20 மினிட்ஸ் எடுக்கும். அதனால தான் வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா ½ ஹவருக்கு முன்னாடியே சன்ஸ்கிரீன் போட்டுட்டு உங்கள் ஃபேஸை செட் பண்ணிவிட்டு ஃபேஸ் மேக்கப் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கர்ஸில் தான் வந்து நீங்கள் க்ரீமை வந்து அப்ளை பண்ணி ஃபேஸில் வந்து டேப் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பயமாக இருக்குது, ஃபேஸில் வந்து செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல அப்படின்னா
நீங்கள் வந்து இதை விட இன்னும் குட்டியாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு போக போக உங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட் தெரியும். அதனால நீங்கள் ஸ்டார்டிங்காக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து போல்டாக எடுத்து பழகிக்கோங்க. ஸோ இதை நான் எடுத்துருக்கேன்னா அந்த லைன் 2 லைனும் பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் நான் டேப் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா 1 2. ஸோ இந்த மாதிரி 2 ஃபிங்கர் உங்கள் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி 2 ஃபிங்கர். அதே மாதிரி நெக் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ 3rd ரூல் தான், உங்கள் ஃபேஸ் எந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி உங்கள் நெக் ஏரியாவும் கவர் பண்ணணும். ஸோ கவர் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா ஒயிட் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் காஸ்ட் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஒயிட் காஸ்ட் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் காஸ்ட்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து நான் எவ்வளோ வந்து டேப் பண்ணாலும் என் ஃபேஸில் வந்து எவ்வளோதான் நான் பண்ணாலும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, போகாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஒயிட் காஸ்ட். இதே வந்து நான் இங்கே அப்ளை பண்ணேன், ஸோ இங்கே மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா, இது ஒயிட் காஸ்ட் இல்லை. அப்போ இது ஒயிட் காஸ்ட். ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது என்னடா அது ஆயில்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் நினச்சேன். போக போக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அதுக்கு தான் இப்போ ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸில் அப்சர்வ் ஆகிறதுக்கு தான் வந்துட்டு 20-30 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து நல்லாவே செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஐ லைக் ஃபீல் ஒரு ஆயில் எண்ணெய் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேன்கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகும். நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்களேன், உங்களுக்கு க்ளோ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எஸ், சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணும்போது எப்போதுமே கண்டிப்பாக அந்த க்ளோ அவங்க சொல்கிற மாதிரி அந்த க்ளோ இருக்கும். ஒரு மாதிரி மினுமினுக்கும் ஃபேஸு. லைட் அதுவும் நல்லா தெரியுது. ஓகே, இது கொஞ்சம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி மேக் ஓவர் ரொட்டீன் வந்து போடலாம். என்னோட டெய்லி ரொட்டீன் மேக்கப் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், என்னோட டெய்லி ரொட்டீன் மேக்கப் ஓவர். இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா நான் க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி க்ளோவாக தெரியறதுனால ஜஸ்ட்டு பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் கேட்டிருந்தீங்க. பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீனை விட பெஸ்ட்டு பிராண்டு சொல்கிறேன். ஸோ அந்த பிராண்டு நேமில் உங்களோட ஸ்கின் டைப் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமலைஸ்ட், 2வது நிவி, 3rd பார்த்தீங்கன்னா மாமா எர்த்து இந்த க்ரீமு, 4th வந்து லோட்டஸ், அதில் ஆரஞ்ச் ரெட் சம்திங் கலந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லாக்மி, அப்புறம் தெர்மாக்கோ. ஸோ இது எல்லாம் இந்த 6 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்கள் ஸ்கின் டைப் பார்த்து வாங்கிக்கோங்க. வந்து சன்ஸ்க்ரீன் பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் பற்றியும் அதுக்கப்புறம் அந்த சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ப்ராப்பராக எல்லாமே நம்ம வந்து சொல்லிட்டோம். ஸோ அது வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புறேன். மேக்கப்லையோ இல்லை ஸ்கின் கேர் ரொட்டீன்லையோ ஹேர் க்ரோத்தில் ஏதாவது ஒரு டிப்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியல, அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.